ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஃப்ரெண்ட்ஸ் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கீங்கன்னா தயவு செஞ்சு ஒரு லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க இன்னைய வீடியோவுக்குள்ள போகலாம். அந்த வீடியோல ஒரு முக்கியமான 3 டிப்ஸ் சொல்லியிருக்கேன். அதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க பாவைக்காய் பொரியல் வந்து ரொம்ப சூப்பரா வரும். நீங்க ஒரு வாட்டி இந்த மாதிரி ட்ரை பண்ணி தயவு செஞ்சு பாருங்க. 1/2 கிலோ பாவைக்காய்க்கு வந்து நான் ஒரு 4 பெரிய பல்லாரி வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். மிளகாய் வந்து 3 மிளகாய் எடுத்துக்கிட்டேன். நீங்க உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தக்கபடி நீங்க போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாவைக்காவை நல்லா குட்டி குட்டியா சின்னதா நறுக்கிக்கணும். அதே மாதிரி வெங்காயத்தையும் வந்து சின்னதா நறுக்கிக்கோங்க. நறுக்குன பாகைக்காய் வந்து நீங்க என்ன பண்ணணும்னா, நான் ஒரு 4, 5 ஸ்பூன் கல் உப்பை தண்ணியில போட்டு அந்த தண்ணியில இந்த நறுக்குன பாகைக்காயை போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்கணும். நல்லா ஊற வைங்க. சரியா? ஊற வச்சதுக்கு அப்புறமா நல்ல எண்ணெயை விடணும். எண்ணெயை நீங்க எவ்வளவு விடுதீங்களோ அதுக்கு தக்கதான் பாவைக்காய் நல்லா இருக்கும் பார்த்துக்கோங்க. எண்ணெயை கொஞ்சம் தாராளமா விடணும். விட்டுட்டு அதுல கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பாவைக்காய் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்குங்க. ரொம்ப வதக்கக்கூடாது. ஒரு பாதி பிங்க் கலரா வரும் தெரியுமா, கண்ணாடி மாதிரி, அந்த பக்குவம் பார்த்துக்கோங்க. அது வந்த உடனே பாவைக்காவை போட்டு நல்லா கிண்டணும். உப்பு போக நல்லா கழுவணும். இல்லை நல்ல கசப்பு தன்மை வந்து நல்லா குறைஞ்சிட்டு பார்த்துக்கோங்க. அதுக்கு பிறகு நம்ம இந்த வதக்கின வெங்காயத்துல கூட போட்டு நல்லா போட்டு வதக்குன்னு போட்டு வதக்கணும். வதங்கி வரும் பார்த்துக்கோங்க. நல்லா வெந்து வந்துடும். நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறம் ஒரு அரைமுறி தேங்காயே போடலாம். நாங்கள் வந்து தேங்காய் நிறைய சேர்க்குற ஆட்கள் பார்த்துக்கோங்க. அதனால நான் அரைமுறி போட்டேன். நீங்கள் அவ்வளோ இல்லைன்னா கொஞ்சம் குறைச்சி போட்டுக்கலாம். அரைமுறி துருவின தேங்காய் போட்டு நல்லா ஒரு பெரட்டி கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி போட்டு பெரட்டி எடுத்து வச்சு சாப்பிட்டு பாருங்க. பாவைக்காவில் எவ்வளோ டேஸ்டாக இருக்குன்னு நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு அசந்து போயிடுவீங்க. ஒரு முறை இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. முக்கியமான டிப்ஸ் வந்து இதில் கல்லுப்புல இந்த பாவைக்காவை ஊற வைக்கிறது. நல்லா நிறைய உப்பு 4, 5 ஸ்பூன் உப்பை போட்டு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை ஒரு 4, 5 வாட்டி மறுபடியும் தண்ணி விட்டு நல்லா கழுவுங்க. கழுவிட்டு இதுதான் ஃபர்ஸ்ட் டிப்ஸ் பார்த்துக்கோங்க. 2வது டிப்ஸ் என்ன? 2வது டிப்ஸ் வந்து நிறைய தேங்காய் போடுறது. 3வது தாராளமா எண்ணெய் ஊத்துறது. இந்த 3 டிப்ஸையும் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களோட பாவைக்காய் பொரியல் வந்து சூப்பரா இருக்கும்.